அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் ஜோதிட சேனலில் நம்ம நட்சத்திரங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். இந்த ஆயில்ய நட்சத்திரம் நட்சத்திரம் 9வது நட்சத்திரம். இது கடக ராசியில் வரும். ஓகேங்களா. ஆயில்ய நட்சத்திரம்னாலே பெண்களுக்கு ஆகாது, மாமியாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய சிறப்பு இதனுடைய நம்ம சிறப்பு பகுதியில் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி இதில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. இது கடகராசியில் வரும். இந்த ஆயில்ய நட்சத்திரம் சந்திரன், குரு, சனி, புதன் இந்த 4 பேரோட சாயல்களில் தான் இந்த ஆயில்ய நட்சத்திரமானது இருக்கும். பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் சனி குரு நல்லா இருந்துட்டாலே அந்த ஜாதகர் வாழ்க்கையில் எப்படினாலும் முன்னேறிடுவார் அப்படின்வோம். அந்த விஷயத்தை பார்க்கச்சே இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சனியும் இருக்குது, சந்திரனும் இருக்குது, குருவும் இருக்குது, புதனும் இருக்குது. அதனால் இவங்க எல்லாமே இவங்கக்கிட்ட நிறையவே இருக்குது. அந்த நட்சத்திரக்காரர்கள் பார்த்திங்க அப்படின்னா படிப்பு எல்லாத்துலேயுமே திறமையானவர்கள் தான். தன்மானம் மிக்கவர்கள். அதாவது இவங்க எந்த ஒரு செயலும் கரெக்டாக செய்வாங்க, ஆக்கப்பூர்வமாக செய்வாங்க. ஓகேங்களா. இவங்க அம்மா அப்பா மேலே, பசங்க பிள்ளைகள் மேலே, உடன்பிறப்புக்கு மேலே நல்ல பாசமெல்லாம் நல்லா வச்சுருப்பாங்க. இவங்க கள்ளம் கபடமற்றவர்கள், வெள்ளவந்தின்னு சொல்லலாம். எல்லாருக்கிட்டேயும் ஓப்பனாக பேசிடுவாங்க. இவங்ககிட்ட இதெல்லாம் கிடையாது, ஒளிவு மறைவெல்லாம் கிடையாது. உள்ளோன்னு வச்சு வெளியோன்னு பேசுறதுலாம் இவங்ககிட்ட கிடையாது. ஒரு பாட்டிலே வரும் இல்லைங்களா, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார்த்தம் உத்தமர்த்தம் உறவு களவாமை வேண்டும்னுவாங்களே, அதுக்கு இந்த நட்சத்திரக்காரர் உதாரணமாக நம்ம சொல்லலாங்க. இவங்க மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. எதுவும் அதில் ஓப்பனாக பேசிடுவாங்க. இவங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. எல்லாத்துலேயுமே செயல்கள்லாம் வேகம் அதிகமாக இருக்கும். பாம்பு மாதிரி, ஏன்னா பாம்பு ஆதிசேஷனோட நட்சத்திரம் இல்லையா, அது பாம்பு மாதிரி வளைஞ்சு சில நெளிவு சுழிவுலாம் தெரிஞ்சு கரெக்டாக வளைஞ்சு வெளியே வந்துடுவாங்க. நன்மைகள் அதிகமாக செய்வாங்க. எல்லாருக்கும் உதவுற மனப்பான்மை அதிகமாக இருக்கும். பகைவர்களையும் பாராட்டாங்க. இவங்க ஏழை பணக்காரன் இது நல்லவன் கெட்டவன்றதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எல்லாருக்கிட்டையும் ஒரே லெவலில் தான் மீட் பண்ணுவாங்க. எல்லாம் நட்பு பாராட்டுவார்கள். எல்லாருக்கும் உதவி செய்வாங்க. இவன் வேண்டாதவன் வேண்டியவனுக்கு இவனுக்கு இவ்வளோ செய்வான் அவ்வளோ செய்வான் அந்த இதெல்லாம் கிடையாது. எல்லோரும் இவங்களை பார்த்து ஒரே சமம் தான். வீட்டில் லைஃப் பார்ட்னர்ஸ் இவங்ககிட்டலாம் அதிக அன்பெல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்க பேசுகிற வார்த்தைகள் கொஞ்சம் சில சமயத்தில் கரடு முரடாக இருந்தாலும் பட் இவங்க மனசு பூ போன்றது. டக்குன்னு ஏதாவது ஒருத்தர் ஒரு கஷ்டம்னா டக்குன்னு நொந்து போயிடுவாங்க. உடனே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு உதவுறதுல இவங்க அந்த ஒரு இவங்க படிப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்களை ரொம்ப நேரம்லாம் படிக்கலாம் மாட்டாங்க. இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க தான் கேள்வி ஞானம் அதிகமாகவே இருக்கும் இவங்களுக்கு. பார்த்து ஒரு வாட்டி படித்தாலே இவங்க மனசில் நின்றுடும். எப்படி ரஜினி ஒரு படத்து பாஷா பட்டு சொல்லுவார், நான் ஒரு வாட்டி சொன்னால் 100 வாட்டி சொன்ன மாதிரின்ட்டு. அதே மாதிரி இவங்க ஒரு வாட்டி படித்தாலும் 100 வாட்டி படித்ததுக்கான சமமாங்க. அந்தளவுக்கு இவங்க கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். அந்தளவுக்கு இவங்க அதனால் இவங்க ரொம்ப படிக்க மாட்டாங்க. ஒரு வாட்டி பார்த்தாலே அதை வச்சு இவங்க நல்லா முன்னேறிடுவாங்க. கேள்வி ஞானம் அதிகமாக இருக்கும். இவங்க சிந்தனைகள் அதிகமாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். நிறைய யோசிச்சுட்டே இருப்பாங்க. டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பாங்க. ஒரு மினி கம்ப்யூட்டர் சொல்லிடலாம் இவங்கள. அந்த மாதிரி இவங்க திறமை வாய்க்கு கேள்வி ஞானம் அதிகமாக இருக்கும். படிப்பு அறிவோட அனுபவ அறிவு, மற்ற அறிவுகள்லாம் இவங்க பொது அறிவு இதெல்லாம் நிறையவே இருக்கும். இவங்ககிட்ட ஒரே வார்த்தை பிடிக்காத வார்த்தை எது சொல்லணும்னா முடியாது அப்படின்றதான் இவங்க சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க எல்லா விஷயம் எதுவுமே முடியாதுன்னு இவங்க ஆயத்தில் வராது. எப்படியும் செய்திடலாம் அப்படின்ற இதில் அதை வச்சு செய்துடுவாங்க. கரெக்டாக செய்து முடிப்பாங்க. அந்த வேலைன்னு வந்தால் வெள்ளைக்காரன்ற மாதிரி எந்த வேலையாக இருந்தாலும் இறங்கி தயங்காமல் இறங்கி தைரியமாக செய்வாங்க. எல்லாருக்கும் நட்பு பாராட்டுவார்கள். இவங்க ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸு, மிலிட்ரி இது மாதிரி இருக்கிறதுல இருப்பாங்க. இவங்க துப்பறியும் சாம்புன்னு கூட சொல்லலாம் இவங்களுக்கு. ஏன்னா இவங்க மூளை ஜாஸ்தி. இவங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுலாம் இவங்களுக்கு மூளை ஜாஸ்தி. இவங்களுக்கு ஒருத்தருடைய பார்த்தோன்னே அவங்க எப்படி எல்லாம் கேரக்டர்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்களுக்கு நன்மைகள்லாம் எல்லாருக்குமே நல்லது செய்வாங்க. இவங்க ஒரு சிலர் பிஸ்னஸ் மேட், இவங்க ரொம்ப நாளாக வேலை செய்யணுன்றதை பார்க்க மாட்டாங்க. பிஸ்னஸ் மைண்ட் பீப்புள் நிறைய பேர் இருப்பாங்க. இவங்களுக்கு அதனால் இவங்களுக்கு மக்கள் சமுதாயம் அதிகமாக இருக்கும். நட்பு வட்டம்ன்றாங்கள அது மாதிரி இவங்க சமூகத்தோட அதிகமாகவே இருக்கும். சில அரசியல்வாதிகள் கூட இருப்பாங்க, அரசியல் தலைவர்களாக இருப்பாங்க. எப்பயும் தலைமை பண்பு இது தலைமை பண்பு தனக்கிட்ட இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த இது இவங்ககிட்ட நிறையவே இருக்கும் அவங்களுக்கு. அதுக்காக என்ன வேணால் செய்து அந்த தலைமை பண்பு வாங்கி அந்த பேரை காப்பாற்றுவாங்க. சொன்ன சொல்ல காப்பாற்றுறது, அந்த சொன்ன செயலை காப்பாற்றுறது. ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுத்தாங்கன்னா அதை கண்டிப்பாக செய்து முடிப்பாங்க. அந்த திறமை இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் நிறையவே இருக்குது. இவங்க யார்கிட்டேயும் போய் டக்குன்னு போய் இது பண்ண மாட்டாங்க. இவங்கள யாரும் ஒருத்தர் கை காட்டக்கூடாது.
அந்த விஷயத்துல இவங்க வந்து பிரஸ்டீஜ் பத்மநாபன் சொல்லலாம். அதனால் யாரும் தனக்கு ஒரு குறை சொல்லக்கூடாதுன்றது அந்த இதில் இவங்க குறியா இருப்பாங்க. இவங்களோட குறிக்கோள் அதுவா தான் இருக்கும். நல்லா பணம் சம்பாதிக்கிறதுலாம் வந்து வல்லவர்கள் இவங்க. இவங்களுக்கு வந்து 35, 36 வயசில வந்து ஒரு சில சங்கடங்கள் இருக்கும். கொஞ்சம் பெரிய இழப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதே வந்து 40 வயசுலேருந்து இவங்க வந்து பரமபதத்தில் இருக்க பெரிய ஏணி எதுவோ அதாங்க இவங்க. அது சல்லுன்னு மேலே வந்துருவாங்க. 40 47 வயசில பார்த்தோம் அப்படின்னா, இவங்க சமூகத்தில ஒரு பெரிய அந்தஸ்து லெவலில் போயிடுவாங்க. கௌரவ பதவிகள்லாம் நிறையவே இருக்கும். இவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு லைஃப்பில் வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் டைம் பார்த்தா இவங்களுக்கு 40 to 47 இயர்ஸ் தாங்க. அதுக்கப்புறம் இவங்கள பிடிக்கவே முடியாது. அபரிவிதமான வளர்ச்சி இருக்கும். நன்மைகள் எல்லாம் நல்லா வளர்ந்துருவாங்க. எல்லாருடைய மதிப்புக்கு பாராட்டுக்குரியவர்களா ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து திறமை மிக்கவர்களா இருப்பாங்க. இவங்க வந்து இந்த படிப்பு 1 டிகிரி 2 டிகிரி தான் ஒரு சிலர் படிச்சிருப்பாங்க. பட் ஆனால் இவங்களுக்கு வந்து இந்த மத்த இதெல்லாம் இருக்கு இல்லையா? விஞ்ஞான அறிவு அந்த இது வந்து இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை, பக்தி எல்லாமே அதிகமா இருக்கும். ஆனால் அத வெளிய காமிச்சுக்க மாட்டாங்க. அதே போல தான் இவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா கூட மத்தவங்ககிட்ட போய் எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் இருக்குன்னு வாய் விட்டு சொல்லவும் மாட்டாங்க. எவ்வளோதான் என் கஷ்டங்கள் இருந்தாலும், எவ்வளோதான் இவங்க கஷ்டப்பட்டாலும் அத வெளிய காமிச்சுக்க மாட்டாங்க. எவ்வளோ பெரிய கஷ்டமா இருந்தாலும் வெளிய காமிச்சுக்க மாட்டாங்க. அதில வந்து அந்த ஒரு ஈகோ இவங்களுக்கு இருக்கும். அதுதான் சொன்னேன் பிரஸ்டீஜ் பத்மநாபன் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காகவும் யார்கிட்டயும் போய் கையேந்த மாட்டாங்க. தன்னலம் மிக்கவர் இவங்க வந்து அதாவது என்ன சொல்லலாம், ஒரு சில விஷயத்துக்காக நம்ம மத்தவங்ககிட்ட கையேந்த மாட்டாங்க. அது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா நம்மள யாராவது ஏளனமா பேசிடுவாங்க. அந்த இது வரக்கூடாது அப்படின்றத ஸ்டேட்டஸ் மெயின்டெயின் பண்ணணும் பிரஸ்டீஜ். அந்த ஸ்டேட்டஸ் மெயின்டெயின் பண்ணணுன்னுவாங்க. அதை இவங்க கரெக்டாக மெயின்டெயினும் பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு பணம் வந்து சரளமா வரவும் செய்யும். அதே சமயத்தில இவங்களுக்கு யாருக்கும் எல்லாருக்கும் ஹெல்பிங் டெண்டன்சி அதிகமா இருக்கும். சூப்பர் மார்க்கெட்ஸு, வெஜிடபிள் மார்க்கெட், ஸ்வீட் ஸ்டால்ஸு, சரி இதெல்லாமே ஹோம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் வந்து இது மாரி இருப்பாங்க. இன்ஜினியர்ஸ் அந்த மாரி இதெல்லாம் இருக்குல்ல டிப்ளமேட்டான அந்த மாரி இதெல்லாம் வந்து இவங்களுக்கு நிறையவே மூளை ஜாஸ்தி இவங்க மூளைக்காரன்னு கூட சொல்லலாம். அந்த மாரி நிறைய நட்பு வட்டங்கள் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய இருக்கும். நல்லா சம்பாதிப்பாங்க. பணம் சம்பாதிக்க நல்லாவே தெரியும். படிப்பறிவு எல்லாமே நிறையவே இருக்கும். எந்த தான் இருந்தாலும் வெளிய காமிச்சிக்க மாட்டாங்க. இவங்க எப்பயும் சிம்பிளா தான் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து இவங்க வந்து சுதந்திரமா செயல்படணும்னு நினைப்பாங்க. இவங்களோட விஷயத்தில வந்து அடுத்தவங்க தலையிடுறது இவங்களுக்கு பிடிக்காது. சுதந்திரமா செயல்படணும்னு நினைப்பாங்க. நல்லா சுத்துவாங்க. நல்லா செலவும் செய்வாங்க. எப்போ எது செய்யணுமோ அத கரெக்ட்டா செய்வாங்க. பணத்த எப்படி சேர்க்கணும்னு தெரியும். எப்போ எங்கே பிடிக்கணும்னு தெரியும். எங்கே செலவு செய்யணுன்றதும் இவங்களுக்கு நிறையவே தெரியும் அவங்களுக்கு. அதெல்லாம் இவங்க சகலகலா வல்லவர்கள்னு சொல்லலாம் அவங்கள. அதேமாரி ஜெகத்துல பிரதாபனும் சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து எல்லா விஷயமும் இவங்க நிறையவே தெரிஞ்சிருப்பாங்க. அதுக்கேத்த மாரி எல்லார்கிட்டயும் மூவ் பண்ணுவாங்க. யார்கிட்ட எப்படி மூவ் பண்ணணுன்றது கரெக்ட்டா தெரியும் அவங்களுக்கு. அதுக்கேத்த மாரி பிடிக்கும். அதேமாரி யார்கிட்ட எப்படி வேலை வாங்கணுன்றதும் இவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு. இவங்க வந்து ஒரு சிலர்கிட்ட வந்து அதனாலே இவங்க நிறைய பேர் புகழ் இது பண்ணிடுவாங்க. அதில் ஒரு சில சமயத்தில வந்து இவங்க ஏமாந்துருவாங்க. மற்றபடி இவங்க வந்து உண்மையில் நல்லவர்கள் தான். இவங்க வார்த்தைகள் பேச்சு ஆள் பார்த்தா தான் வந்து என்னடா இவன் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையில் வந்து இவர்கள் தியாக மனப்பான்மை அதிகம் உள்ளவர்களுக்கு. ஹெல்பிங் டெண்டன்சி அதிகமா இருக்கும். பாசக்கார பிள்ளைகள் சொல்லலாம். பாசம் மிக்கவரும் சொல்லலாம். எல்லாருக்குமே நட்பு வட்டம் எல்லாரையும் ஒரே லெவலில் பார்த்துப்பாங்க. என்றைக்கும் வந்து நன்றி மறவாதவர்கள். உண்மையை பேசுவார்கள். ஓகேங்களா? அந்த ஒரு இது வந்து இந்த அ ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் இதில பிறந்தவங்களோட குணநலங்கள் இதில் பார்த்துருக்கோம். அடுத்த பதிவில வந்து இந்த நட்சத்திர பாதங்கள்ல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.